வணக்கம். பிஹெச்டி பத்தி யோசிக்கும் போதே எல்லோர் மனசுலயும் வர முதல் கேள்வி, நிஜமாவே பிஹெச்டி படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதம் சம்பளம் கிடைக்குமா? அந்த ஸ்டைபண்ட் எவ்வளவு கிடைக்கும்? பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேக்குறாங்க. ஒரு பிஹெச்டி ஸ்காலர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியல் டவுட்ஸ் இருக்கிறது ரொம்பவே இயல்பான விஷயம்தான். குறிப்பா இந்த ஜேஆர்எஃப் ஸ்டைபண்ட்னா என்ன, அது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? கவலையே வேண்டாம், உங்களுடைய இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விடைய கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பிளைனர்ல பிஹெச்டி ஸ்டைபண்ட் பத்தின முழு தகவல்களையும், ஜேஆர்எஃப் அப்புறம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பத்தியும் மிக எளிமையா சுலபமா புரியும் வகையில நாம பார்க்க போறோம். ஒரு மென்டரா உங்க அகாடமிக் பயணத்துல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் உங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம நோக்கம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். ஸ்டைபண்ட்னா என்ன, யுஜிசி, ஜேஆர்எஃப் மற்றும் எஸ்ஆர்எஃபோட வளர்ச்சி, நெட் எக்ஸாம் இல்லாமலே ஸ்டைபண்ட் வாங்கும் வழிகள், அப்புறம் பிஹெச்டியோட நிஜமான யதார்த்தம், இதையெல்லாம் பத்தி நாம சுருக்கமாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். வாங்க போகலாம். பகுதியா ஒரு அடிப்படையான விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டைபண்ட் என்றால் என்ன? இந்த பாயிண்ட் மிகவும் இம்பார்ட்டன்ட். ஸ்டைபெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேலைக்கான சேலரி கிடையாது. ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அவங்க ரீசர்ச்சை முழு கவனத்தோட பண்ணும்போது அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டா கொடுக்கப்படுற ஒரு மந்த்லி அமௌண்ட் தான் இந்த ஸ்டைபெண்ட். இதோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க பார்ட் டைம் வேலை தேடி அலையாம ரொம்ப நிம்மதியா உங்க ரீசர்ச்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். உங்களை ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கி உங்க ரீசர்ச் அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இருக்கு. அடுத்ததா ரொம்பவே பிரபலமான பெரும்பாலான மாணவர்கள் டார்கெட் பண்ற ஒரு ஃபண்டிங் ரூட் பத்தி பார்ப்போம். அதுதான் யுஜிசி, ஜேஆர்எஃப். யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதி அதுல ஜேஆர்எஃப், அதாவது ஜூனியர் ரீசர்ச் ஃபெலோஷிப் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகச்சிறந்த ஸ்டைபண்ட் கிடைக்கும். இது எப்படி செயல்படும்னா, நீங்க பிஹெச்டி சேர்ற முதல் 2 வருஷம் ஜேஆர்எஃப் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க ரீசர்ச் ப்ராக்ரஸை இவாலுவேட் பண்ணி 3வது வருஷத்துலேருந்து உங்களை எஸ்ஆர்எஃப், அதாவது சீனியர் ரீசர்ச் ஃபெலோஷிப்பா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். ஜேஆர்எஃப்லேருந்து எஸ்ஆர்எஃப்பா மாறும்போது உங்க ஸ்டைபண்ட் அமௌண்ட் தானாவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த அடிப்படை ஸ்டைபண்ட் தொகையோட விஷயங்கள் முடிஞ்சிடாது. பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற செலவுகளை சமாளிக்க ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் சில கண்டின்ஜென்சி ஃபண்ட்ஸும் தராங்க. அதாவது நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ரீசர்ச் கான்ஃபரன்ஸ்க்கு டெல்லி போகணும்னாலோ இல்ல விலையோர்ந்த புத்தகங்கள் வாங்கணும்னாலும் இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் யுஜிசி ஜேஆர்எஃப் மட்டும்தான் ஒரே வழியா, அது கிடைக்கலனா என் பிஹெச்டி கனவு அவ்வளவுதானா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. அத பத்தி இப்ப பாக்கோம். யுஜிசி ஜேஆர்எஃப் தாண்டி பல ஃபெலோஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குதுங்க. உதாரணமா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸ்ஐஆர் ஃபெலோஷிப் இருக்கு. மிகச்சிறந்த மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் தராங்க. இது தவிர ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அவங்க சொந்த ஃபண்ட்ல இருந்து யுனிவர்சிட்டி இன்டர்னல் ஃபெலோஷிப்ஸை தகுதியான மாணவர்களுக்கு வழங்குறாங்க. மேலும் ப்ரொஃபசர்ஸ் பண்ற பல்வேறு ரீசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியும் உங்க பிஹெச்டியை தொடரலாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற ஃபீல்ட் மற்றும் யூனிவர்சிட்டியை பொறுத்து இந்த ஸ்டைபெண்ட் அமௌண்ட் கொஞ்சம் மாறுபடும். ஆனா வாய்ப்புகள் ஏராளம். பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேக்குறாங்க, சார் நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணல, எனக்கு ஸ்டைபெண்ட் கிடைக்குமா? இந்த முக்கியமான கேள்விக்கான பதில இப்ப பார்க்கலாம். நெட் ஜேஆர்எஃப் இருந்தா உங்களுக்கு உறுதியான யுஜிசி ஜேஆர்எஃப் ஃபண்டிங் கிடைக்கும். ஆனா நெட் இல்லனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சேர்ற யூனிவர்சிட்டியோட இன்டர்னல் ஃபண்ட்ஸ் மூலமாவோ இல்ல ஒரு ப்ரொஃபஸரோட கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா சேர்ந்தோ உங்களால மாதம் ஒரு தொகையை ஈட்ட முடியும். அதனால நெட் இல்லனா ஸ்டைபெண்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். வழிகள் நிறைய இருக்கு, நாம தான் தேடி பிடிக்கணும். அடுத்ததா ஸ்டைபெண்ட் விதிமுறைகள். ஒரு மென்டரா நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. பிஹெச்டி ஜாயின் பண்ணும் முன் இது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டைபெண்ட் அப்படிங்கிறது சும்மா மாதம் அக்கவுண்ட்ல வந்து விழும் பணம் கிடையாது. அதுக்கு சில இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் மிக மிக முக்கியம். நீங்க தினமும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் உங்க ரீசர்ச் ஒர்க்கை ப்ராப்பர்லி பண்ணணும். உங்க ப்ராக்ரஸ் உங்க கைட் தொடர்ந்து கவனிப்பார். இந்த ஸ்டைபெண்ட் உங்க உழைப்பு, அட்டெண்டன்ஸ் மற்றும் கைடோட அப்ரூவலை பொறுத்தது. இது கிட்டப்பட்ட ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி. ஒவ்வொரு மாசமும் உங்க கைட் முறையா சைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதத்துக்கான ஸ்டைபெண்ட் ரிலீஸ் ஆகும். நீங்க உங்க வேலையில சின்சியரா இருந்தா உங்க ஸ்டைபெண்ட்ல எந்த தடங்களும் வராது. சரி, இதுவரைக்கும் பணம், ஃபண்டிங்னு பல விஷயங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். பிஹெச்டி லைஃபோட நிஜமான யதார்த்தம் என்ன? அப்புறம் கரியர் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ரீசர்ச் கரியர் பற்றி சீரியஸா யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிக்க வேண்டும். பிஹெச்டி லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஈஸி கிடையாது.
அதுல கடுமையான ரீசர்ச் பிரஷர் இருக்கும், பேப்பர் பப்ளிஷ் பண்ணியே ஆகணுங்கிற சவால் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல குறைஞ்சது 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு தேவைப்படும். ஆனா இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நீங்க வெளியே வரும்போது உங்கள மாபெரும் பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலைகள், மிகச்சிறந்த ரீசர்ச் கரியர்ஸ், அப்புறம் வெளிநாட்டுல போஸ்டாக் வாய்ப்புகள்னு உங்க ஃபியூச்சர் கரியர் growth பிரமிக்கத்தக்க வகையில இருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே அந்த மகத்தான எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு தான். ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பணத்தை மட்டுமே பார்த்து PhD ஜாயின் பண்ணாதீங்க. ஸ்டைப்பண்ட் வருதுங்கிறதுக்காக மட்டும் PhD பண்ண ஆரம்பிச்சா அது உங்களை பாதியிலேயே ரொம்ப சோர்வடைய வச்சிடும். உண்மையான ரீசர்ச் இன்ட்ரெஸ்ட் மற்றும் அகடமிக் பேஷன் இருந்தா மட்டுமே PhD பயணம் ஒரு ஹைலி மீனிங்ஃபுல் கரியரா மாறும். அந்த ஆர்வம் தான் அத்தனை சவால்களையும் தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கும். எப்பவுமே லாங் டர்ம் growth பத்தி யோசிச்சு உங்க டிசிஷனை எடுங்க. இறுதியா உங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அடுத்த 3லிருந்து 5 வருஷத்தை வெறும் பணத்துக்காக இல்லாம ஒரு புதிய அறிவியலை உருவாக்கும் நிபுணரா மாற நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல உங்க அகாடமிக் பயணத்துக்கு தேவையான தெளிவான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற தயவு செய்து இதை லைக் பண்ணுங்க. மேலும் பல ரீசர்ச், UGC நெட் வழிகாட்டுதல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசுல வேற எந்த PhD டவுட் இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ண எப்பவும் தயாரா இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். சிறப்பா செயல்படுங்க. நன்றி.